ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். நான் இங்கே டபுள் பீன்ஸ் வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இதில் வந்துட்டு அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இந்த டபுள் பீன்ஸை வச்சு இந்த கிரேவியை ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜரில் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு இங்கே ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அந்த ஆயில் சூடானது அதில் கொஞ்சம் கரம் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் அந்த பூவு, அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இங்கே பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து 2 கொத்து கறிவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் வந்துட்டு வதங்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு வதங்கி நல்லா அந்த ஃப்ளேவர் வரும். அப்போ வந்துட்டு நம்ம இது கூட 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இது கூட சேர்த்துப்போம். பாருங்கள், தக்காளி பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்து கூட சேர்த்து இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த தக்காளி பேஸ்ட் வந்துட்டு நல்லா வதங்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிருச்சு நல்லா அந்த தக்காளி. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட நான் வச்சுருக்க அந்த பீன்ஸை கழுவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். டபுள் பீன்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நல்லா சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் சேர்த்தா காரம் கரெக்டாக இருக்கும். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மசாலா கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை இந்த தக்காளி அரைச்சி அதே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட இன்னும் ஒரு 2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துப்போம். நான் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா இப்படியே கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு திக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தி செஞ்சுருக்கேன், அதுக்கு தான் இந்த கிரேவி செஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம டேஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம், உப்பு காரம்லாம் போதுமான்னு. கரெக்டாக இருக்குது எல்லாமே. நான் இப்போ இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு இதை இப்படியே மூடி நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இறக்கி வச்சுட்டு சப்பாத்தி சுட்டாச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல வாசமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக நம்மளோட கிரேவி அழகாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்ட் சப்பாத்தியும் இந்த கிரேவியும் தான். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நான் அப்படியே கலந்து விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.